ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்யவில்லை என விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு ஏற்பு தெரிவித்து திமுக கவுன்சிலர்கள் நகரமன்ற கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் மத செய்தியாளர் மாரிராஜ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழகத்திலே சிறந்த நகராட்சி, முதன்மை நகராட்சி என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கையினால் விருது வாங்கிய பின் நகர்மன்ற முதல் கூட்டம் இன்று நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் பவித்ரா ஷாம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழகத்தில் முதன்மை நகராட்சி என விருது வாங்கியதை கொண்டாடும் விதமாக வார்டு திமுக கவுன்சிலர்கள் நகர்மன்ற தலைவிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக பூங்கொத்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து முதன்மை நகராட்சி விருது வாங்கியதற்கு நகர்மன்ற தலைவி, துணைத் தலைவி கல்பனா ஆகியோர் மன்ற கூட்டத்தின் நடுவே கேக் வெட்டி கொண்டாடினர். இதனை அடுத்து நகர்மன்ற கூட்டம் துவங்கியது. 18வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சோனியராஜ் தனது வார்டு பிரச்சனைகள் குறித்து நகர்மன்ற தலைவரிடம் கேள்வி எழுப்பினார். நகர்மன்ற தலைவி பதிலளிப்பதற்கு முன்னதாகவே 12வது வார்டை சேர்ந்த திமுக கவுன்சிலர் திருமலைக்குமார் அதிமுக கவுன்சிலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரே சமயத்தில் வாக்குவாதம் முற்றி அதிமுக கவுன்சிலர் குடிக்க வைத்திருந்த குடிநீர் பாட்டிலை எடுத்து அடிப்பது போல கையில் தூக்கியது அப்பகுதி பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் 4வது வார்டு அதிமுக கவுன்சிலர் மீனாட்சி தனது வார்டு பிரச்சனைகள் குறித்து கேள்வியை முன்வைத்த போது அதற்கு திமுக கவுன்சிலர் ஒன்றிணைந்து அமளியில் ஈடுபட்டதால் இன்று நடைபெற்ற ராஜபாளையம் நகர்மன்ற கூட்டம் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி மாரிராஜ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.